ஹலோ மக்களே, இந்த லாக் பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்தது. புரட்டாசி அமாவாசை அன்றைக்கி எடுத்தது. நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சேலமில் இருக்க எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அம்மனை சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கோயில் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. போகிற வழியில் சாமிக்கு பூ வாங்கிட்டோம். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு ராஜகணபதி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் சாமிக்கு பூவை கொடுத்துட்டு விளக்கு 2 போட்டுட்டு சாமியை கும்பிட்டு பிரசாதமும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ராஜகணபதி கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா எங்களோட குலதெய்வம் கோயில் வந்துடும். அங்கேயும் சாமியை கும்பிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா சுற்றுற வழியில் பெரியாண்டிச்சி அம்மன் இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கியிருந்தோம். அதையும் அவங்க காலடியில் போட்டுட்டு அவங்களையும் சுற்றி வந்தாச்சு. ஒரு கயிறும் கட்டியாச்சு. பெரியாண்டிச்சி அம்மன் கிட்டக்க கயிறு கட்டுவாங்க. கயிறு வேணுன்னா கட்டிக்கலாம், பாடம் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் கயிறை மட்டும் கட்டிக்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்து உட்காந்தாச்சு. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட குலதெய்வத்தை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் பூ மார்க்கெட் இருக்குது. நாங்கள் எப்போவுமே கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே பூ வாங்கிட்டு தான் போவோம். அண்ட் வீட்டுக்கு கிளம்பும் போதும் தலைக்கு வைக்க இங்கே பூ வாங்கிட்டு தான் போவோம். இங்கே ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி பூ வந்து கம்மி விலையில் கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி ரோஸ் அப்புறம் செவ்வந்தி பூ மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே எல்லா விதமான பூவும் வச்சுருப்பாங்க. நீங்களும் வரும்போது ஒரு டைம் இந்த பூ மார்க்கெட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அவ்வளோதாங்க, நாங்களும் இந்த பூ மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.